நீங்க நம்ப மாட்டீங்க. மெஜாரிட்டி ஆஃப் த சாலரிட் பீப்பிள்ஸ்க்கு மாசம் முடியறதுக்குள்ள அவங்க சம்பளம் முடிஞ்சிடுது. இத நான் சொல்லலங்க. ரீசென்ட்டா பார்த்த எக்கனாமிக் டைம்ஸ் சர்வேல 10ல 8 பேரோட சிச்சுவேஷன் இன்னைக்கு இதுதான். இதுக்கான பிரைமரி ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புவர் ஃபைனான்சியல் மேனேஜ்மென்ட். இந்த மாரியான சிச்சுவேஷன் உங்களுக்கு வராம இருக்கணும்னாலும், சப்போஸ் இந்த மாரியான சிச்சுவேஷன்ல நீங்க ஆல்ரெடி இருந்தாலும், நீங்க கொஞ்சம் பெர்சனல் ஃபைனான்ஸ் ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். இன் டுடேஸ் வீடியோ, ஐ வில் ஷேர் யூ 7 பெர்சனல் ஃபைனான்ஸ் ரூல்ஸ் தட் ஹஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட் மை ஃபைனான்ஷியல் லைஃப். இத பத்தி நான் ஏன் பேசுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ் ஐ ஹேவ் வொர்க்ட் அஸ் அ இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங் அனலிஸ்ட் வித் சம் ஆஃப் த டாப் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். என்னுடைய ஃபைனான்ஷியல் லைஃப்ல நான் ஃபாலோ பண்ண ரூல்ஸ தான் உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். I guarantee you after this video இந்த personal finance rules நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா this will change your financial life as well. And habit number one is spend less than what you earn. ஹை அண்ட் சேலரி வாங்குற நிறைய பேருக்கு அவங்க சம்பளம் பத்தலைன்னு நினைக்கிறாங்க. ஃபேக்ட் என்னன்னா இது இன்கம்னால வர ப்ராப்ளம் இல்லை, எக்ஸ்பென்சஸ்னால வர ப்ராப்ளம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ்னால தான். இந்த வெல்த் கிரியேஷன் ஜெர்னியில் இந்த லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப பெரிய பார்ட் ப்ளே பண்ணுது. லெட் மீ எக்ஸ்பிளைன் மை ஸ்டோரி. இன் மை இனிஷியல் கரியர் டேஸ் எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சது, நல்ல சம்பளம் வேற. பட் ஸ்டில் என்னோட பேங்க் அக்கௌண்ட் சுத்தமாக க்ரோ ஆகல. ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேசிக் எக்ஸ்பென்சஸ் லைக் ரெண்ட், கிராசரிஸ் இதெல்லாம் போக மீதி இருக்கிற எக்ஸ்பென்ஸ் எல்லாமே என்னோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸான இஎம்ஐஸ், கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் கார் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ்லேயும் மொத்தமாக செலவாச்சு. மந்த் எண்ட் எனக்கு பெருசாக பேலன்ஸ் எதுவுமே நிற்கவே இல்லை. இனிஷியலி இது எனக்கு பெருசா தெரியல. பட் ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் நான் என்னோட எக்ஸ்பென்சஸ ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ட்ராக் பண்ணும்போது தான் அதில ஒரு மைண்ட்லெஸ் ஸ்பெண்டிங் பேட்டர்ன் ஒண்ணு பார்த்தேன். பார்த்த உடனே சில மந்த்ஸ்ல என்னோட எக்ஸ்பென்சஸ் அதுவும் என்னோட அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆஸ் அ ரிசல்ட் என்னோட சேவிங்ஸ் ரேட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதில ஒரு கான்ஃபிடன்ஸும் பில்ட் ஆச்சு. எஸ் நம்மளாலயும் வெல்த் கிரியேட் பண்ண முடியுன்ற ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ். இந்த லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ இன்னும் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, லெட்ஸ் சே யூ ஆர் ரன்னிங் ஆன் அ த்ரெட்மில். நீங்க எவ்வளோ வேகமா ஓடுனாலும் சேம் பொசிஷன்ல தான் இருப்பீங்க. அதே மாரி தான் உங்களோட இன்கம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும், உங்க லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ நீங்க கண்ட்ரோல் பண்ணலன்னா, ஃபைனான்ஷியலி நீங்க சேம் பொசிஷன்ல தான் இருப்பீங்க. அதனால தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரூல் சோ சிம்பிள் பட் சோ பவர்ஃபுல். ஆல்வேஸ் ஸ்பெண்ட் லெஸ் தென் வாட் யூ ஏர்ன். இப்போ மனிய எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்த்தோம். பட் அன்எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பென்சஸ் நெறைய நடக்கும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது தான் நெக்ஸ்ட் ஹேபிட்ல நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஹேபிட் நம்பர் 2 இஸ் பில்டிங் அன் எமர்ஜென்சி ஃபண்ட். லெட் மீ டெல் யூ ஒரே ஒரு ஜாப் லாஸ் இல்ல ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் போதும். உங்க லைஃப் டைம் சேவிங்ஸ் மொத்தத்தையும் அது டிஸ்ட்ராய் பண்ணிடும். இதனால தான் எமர்ஜென்சி ஃபண்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லங்க. நான் நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். சில பேர என் லைஃப்லயே பார்த்துருக்கேன். ஒரே ஒரு மெடிக்கல் பில்னால தே ஆர் ஃபோர்ஸ்ட் டூ செல் தேர் அசெட்ஸ். அப்படி அசெட் இல்லாதவங்க தே ஆர் ஃபோர்ஸ்ட் டூ பாரோ மனி ஃப்ரம் அதர்ஸ். இந்த மாரி மெடிக்கல் பில் மட்டும் இல்ல. ஒரே ஒரு ஜாப் லாஸ் போதும் அவங்களோட மொத்த ஃபைனான்ஷியல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகுற சிச்சுவேஷன்ஸ் கூட பார்த்துருக்கேன். அண்ட் பிலீவ் மீ இந்த மாரியான சிச்சுவேஷன்ஸ நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, நம்ம கிட்ட எவ்வளோ பெரிய ஜாப் இருந்தாலும், இந்த மாரியான சடன் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான பேக்கப் ஒண்ணு வேணும்ன்ட்டு. இதுக்காகவே என் லைஃப்ல நான் ஒரு காம்ப்ரிஹென்சிவான எமர்ஜென்சி ஃபண்ட் ஒண்ணு பில்ட் பண்ணியிருக்கேன். விச் இஸ் 12 மந்த்ஸ் ஆஃப் மை கரண்ட் லிவிங் எக்ஸ்பென்சஸ். இதோட ஹியூஜ் பெனிஃபிட் என்னன்னா, இந்த மாரியான அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் அப்போ ஐ வாஸ் நெவர் பேனிக்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னோட ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ரொம்பவே கம்மியாச்சு. அண்ட் இட் இஸ் அ வெரி பிக் லக்ஸரி ஃபார் மெனி பீப்பிள். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட இன்னும் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, திங்க் ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்ட் லைக் எ சீட் பெல்ட். நம்ப கார்ல போம்போது நெறைய டைம் சீட் பெல்ட்ட பெருசா கவனிக்கவே மாட்டோம். பட் ஒரே ஒரு இன்சிடென்ட் போதும் அந்த சீட் பெல்ட் நம்ம லைஃபையே சேவ் பண்ணும். அதே மாரி தான் எமர்ஜென்சி ஃபண்டும். அதோட யூஸ் எப்பயாவது ஒரு தடவ தான் இருந்தாலும், முக்கியமான நேரத்தில அது உங்களுக்கு கண்டிப்பா கை குடுக்கும். நீங்களும் கண்டிப்பா இந்த ரூல டெஃபினட்டா ஃபாலோ பண்ணணும். அட்லீஸ்ட் ஸ்டார்ட் ஸ்மால். ஒரு 3 டூ 6 மந்த்ஸ் ஆஃப் உங்க எக்ஸ்பென்சஸ ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா சேவ் பண்ணுங்க. திஸ் வில் பி யுவர் ஃபைனான்ஷியல் சேஃப்டி நெட். இந்த பக்கம் எமர்ஜென்சி ஃபண்ட் நம்மள எந்த அளவுக்கு சேவ் பண்ணுதோ, அதே மாரி ஆப்போசிட்ல பேட் டெட்ன்னு ஒண்ணு இருக்கு. அது நம்மள டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதுதான் நம்மளுடைய அடுத்த ஹேபிட். அண்ட் ஹேபிட் நம்பர் 3 இஸ் அவாய்டிங் பேட் டெட்ஸ். இப்பலாம் லோன் புரொவைடர்ஸ் ஏன் நமக்கு ரொம்ப ஈஸியா லோன் தராங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பிகாஸ் நம்ம வாங்குற லோன் மோஸ்ட் ஆஃப் த லோன்ஸ் எல்லாமே பேட் டெட்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான்
ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் நெறைய மார்ஜின்ல மனி மேக் பண்றாங்க. நானும் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். வென் ஐ வாஸ் 27 என்னோட பெர்சனல் ரீசன்க்காக நான் பேக் டு பேக் 2 லோன் வாங்குனேன். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம எவ்வளோ பே பண்றோம்ன்றத நான் மேனுவலா கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது, பிரின்சிபலையும் தாண்டி 60-70% மேல நான் இன்ட்ரெஸ்ட்டாவே பே பண்ணிட்டு இருந்தேன். அத பார்க்கும்போது எனக்கு ஒரே ஷாக். பிகாஸ் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பேங்கரா இத நான் பார்க்கும்போது எனக்கு ஃபைனான்ஷியலி ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆச்சு. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், இந்த லோன உடனே அடைக்கணும். இதுக்காக நான் யூஸ் பண்ண மெத்தட் தான் அவலான்ச் மெத்தட். அவலான்ச் மெத்தட்னா உங்களோட பிக்கெஸ்ட் லோனையும், இல்லன்னா உங்களோட ஹை இன்ட்ரெஸ்ட் லோனையும் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்றது தான் அவலான்ச் மெத்தட். என் கம்பெனில கொடுத்த போனஸ், இன்சென்டிவ்ஸ் இது மட்டும் இல்லாம எனக்கு எங்கெங்கருந்துலாம் காசு வருமோ அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்து இந்த லோன நான் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணேன். பிளான் பண்ண மாரி 5 இயர் டென்யூரா இருந்த லோன நான் 2 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதனால என் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ரொம்பவே கம்மியாச்சு. இந்த பேட் டெட்ட இன்னும் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, லெட்ஸ் சே நீங்க ஒரு பக்கெட்ல வாட்டர் ஃபில் பண்ற மாதிரி. நீங்க போடுற வாட்டர் உங்களோட இன்கம் மாதிரி. பட் உங்க பேட் டெட் அந்த பக்கெட்ல ஒரு ஹோல் மாதிரி. நீங்க எவ்வளோ வாட்டர் ஃபில் பண்ணாலும் ஒரு பக்கம் அது லீக் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் டூ க்ளோஸ் யுவர் லோன்ஸ் ஃபர்ஸ்ட். இப்ப நம்ப எப்படி பேட் டெட்ஸ கம்மி பண்றதுன்னு பார்த்தோம். அவர் நெக்ஸ்ட் பிரையாரிட்டி இஸ் டூ கிரியேட் வெல்த். அண்ட் ஹேபிட் நம்பர் 4 இஸ் பேயிங் யோர்செல்ஃப் ஃபர்ஸ்ட். ரிச் பீப்பிள் கிட்ட இருக்க ஒரு காமனான ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேயிங் தெம்செல்வ்ஸ் ஃபர்ஸ்ட். நானும் என்னோட இனிஷியல் ஃபேஸ்ல இந்த மிஸ்டேக்க பண்ணியிருக்கேன். ரெண்ட், கிராசரிஸ் இந்த மாதிரியான பேசிக் எக்ஸ்பென்சஸ் போக நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிற மணிய கையில வச்சிருப்பேன். பட் ஏதோ ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து அந்த மணியும் செலவாயிடும். பை மந்த் எண்ட் ஐ வில் பி 0. ஐ வாஸ் ஆல்வேஸ் ஸ்டக் இன் அ சைக்கிள் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் பத்தி நான் தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ண உடனே நான் பண்ண ஒர்க் என்னன்னா பேயிங் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட். இது எப்படி இன்னும் எஃபெக்டிவா பண்ணணும்னு பார்க்கும்போது, நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிற மணிய நான் ஆட்டோமேட் பண்ருவேன். எவ்ரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மந்த் நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிற அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் ஆயிடும். இப்படி பண்றதுனால என்னோட சேவிங்ஸ் ரெகுலரா இருந்தது. இந்த வெல்த் கிரியேஷன் ஜர்னில இந்த ரெகுலரா நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ ஹேபிட் நம்பர் 4ல பேயிங் யுவர் செல்ஃப்னா என்னன்னு பார்த்தோம். திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் வெல்த் கிரியேஷன் ஜெர்னி. இப்போ ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு ஸ்மார்ட்டான பிளான் வேணும். அதுதான் நம்ம பார்க்க போற அடுத்த ஹேபிட். ஹேபிட் நம்பர் 5 இஸ் பட்ஜெட் ஸ்மார்ட்லி. இன்னைக்கு நீங்க வாங்குற சேலரிக்கு நீங்க ரூல் செட் பண்ணலன்னா ஃபியூச்சர்ல உங்க ரூல்ஸ் படி நீங்க வாழ முடியாது. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நான் நல்லா சம்பாதிச்சாலும் வெல்த் கிரியேஷனுக்காக என்னால் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 90-95% என்னோட சேலரி எக்ஸ்பென்சஸ்லேயே போயிடும். மீதி இருக்கிற 5-10% மட்டும் தான் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சுது. பிகாஸ் என்கிட்ட ஒரு ப்ராப்பரான பட்ஜெட் இல்லாததுனால. இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் பத்தி நான் தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ண உடனே, என் பட்ஜெட்டிங்க்கு ஒரு ரூல் செட் பண்ணேன். யூசுவலா இதுல எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, 50%, 30%, 20%ன்னு பிரிப்பாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் என்ன பண்ணேன்னா, என்னோட 5% நான் பண்ணிட்டு இருந்த சேவிங்ஸ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா 5லேருந்து 10%ஆ மாத்துனேன். அப்புறம் 10லேருந்து 15%ஆ மாத்துனேன். இந்த மாரி ஒரு ஸ்டெப்பா 3 மாசத்துக்கு ஒரு தடவ, 3 மாசத்துக்கு ஒரு தடவ கொஞ்சம் கொஞ்சமா நான் சேவ் பண்ணி 30%க்கு வந்தேன். இதனால என் சேவிங்ஸ் கன்சிஸ்டன்ட்டா இருந்தது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு ஸ்ட்ரெஸ், அதுவும் மந்த் எண்ட் ஸ்ட்ரெஸ் ரொம்பவே கம்மியாச்சு. பிகாஸ் ஆஃப் திஸ் ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி பிளான் மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ட்ராக் மை ப்ராக்ரஸ் அண்ட் பில்ட் மை வெல்த். இந்த பட்ஜெட்டிங்க இன்னும் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ரோட் மேப்ல உள்ள ஜிபிஎஸ் மாதிரி. ஜிபிஎஸ் இருந்தா நீங்க கொஞ்சம் பெட்டரா சீக்கிரமா போலாம். ஜிபிஎஸ் இல்லன்னா பொறுமையா கேட்டு கேட்டு தான் போகணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோதான் இன்கம் இருந்தாலும், பட்ஜெட் இல்லன்னா உங்களால நெறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. நம்ம பட்ஜெட்ட ஸ்ட்ரக்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம லைஃப செக்யூர் பண்ணணும். அண்ட் ஹேபிட் நம்பர் 6 இஸ் புரொடெக்டிங் யுவர் செல்ஃப் வித் இன்சூரன்ஸ். நெறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டெர்ம் இன்சூரன்ஸ ஒரு எக்ஸ்பென்சஸா பார்க்குறாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா, இட் இஸ் த சீப்பஸ்ட் வே டூ பை பீஸ் ஆஃப் மைண்ட். நான் பர்சனலா பார்த்த நெறைய ஃபேமிலிஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டெர்ம் இன்சூரன்ஸ் இல்லாததுனால மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துச்சுன்னா, அத டெட்டா கன்வெர்ட் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. இந்த மாரியான சிச்சுவேஷன் எனக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். பிராக்டிகலி ஸ்பீக்கிங் நானே ஒரு தடவ ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகியிருக்கேன். இந்த சிச்சுவேஷன்ல என்னோட இன்சூரர் ஆல்மோஸ்ட் 90-95% ஆஃப் த மனிய அவரே பேர் பண்ணிக்கிட்டாரு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் டைம்ல நான் எப்பயுமே மனிய பத்தி யோசிக்கவே இல்ல. பிகாஸ் எவ்ரிதிங் வாஸ் டேக்கன் கேர் பை த இன்சூரன்ஸ் டீம்.
இந்த மாதிரியான ரிஸ்க் மிட்டிகேஷன் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருந்தா, நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அண்ட் நம்மளோட ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி கேரண்டீடா இருக்கும். செக்யூரிங் எவ்வளோ முக்கியமோ, அதே மாரி கோல் செட்டிங்கும் முக்கியம். அதுதான் நம்ம பார்க்க போற அடுத்த ஹேபிட். அண்ட் ஹேபிட் நம்பர் 7 இஸ் செட்டிங் கிளியர் ஃபைனான்ஷியல் கோல்ஸ். ரிச் பீப்பிள் என்னைக்கும் பணத்த நோக்கி ஓட மாட்டாங்க. they செட் கோல்ஸ் அண்ட் அச்சீவ் them. ஆஸ் அ பை ப்ராடக்ட்டா மணியும் கூடவே சேர்ந்து வரும். எக்ஸாம்பிள், அவங்க பிஸ்னஸ்ல டாப் பொசிஷன் வரணும்னு தான் பிளான் பண்ணுவாங்க. அதுவே அவங்கள ஆட்டோமேட்டிக்கா பணக்காரராக்கிடும். நீங்க கோல் இல்லாம இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு மோட்டிவேஷன் தராது. உங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லைன்னா, உங்களால லாங் டெர்முக்கு ரன் பண்ண முடியாது. கோல்ஸ கொஞ்சம் கிளியரா செட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள், 3 இயர்ஸ்ல நான் ஒரு கார் வாங்கணும், இல்ல 10 இயர்ஸ்ல நான் ஒரு வீடு வாங்கணும். இந்த மாரியான உங்க கோல்ஸ கிளியரா செட் பண்ணீங்கன்னா, அது உங்கள லாங் டெர்முக்கு ரன் பண்ண ஆட்டோமேட்டிக்கா புஷ் பண்ணும். நீங்க கோல்ஸ கிளியரா செட் பண்ணீங்கன்னா, உங்க மோட்டிவேஷன் கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். உங்க ஃபைனான்ஷியல் டிசிஷன் ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்கும். இதனால உங்க வெல்த் கிரியேஷன் ஜர்னி ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண 7 ஹேபிட்ல ஏதாவது 2, 3 ஹேபிட்ட நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே, உங்க லைஃப்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். பட் நீங்க இந்த 7 ஹேபிட்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனயே உங்களால பார்க்க முடியும். குட் லக் ஆன் யுவர் இன்வெஸ்டிங்.